வணக்கம் மக்களே, நானும் உங்கள் விஷா. உக்கிரகாளியம்மன் கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா சம்சாவில் வெரைட்டியான சம்சா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. போறது பூரா கடலெண்ணெய், டெய்லி ஆயில் மாற்றணும். ரெண்டாவது இங்கே வந்து வாழைப்பூ வடை, ஸ்வீட் கார்ன் சம்சா, ஆனியன் சம்சா, வடைப்பாவு, உருளைக்கிழங்கு போண்டா, புதன்கிழமை மட்டும் பாசிப்பயிறு ப்ளஸ் உருளைக்கிழங்கு மிக்சிங்கு போண்டா இப்போதைக்கு தான். ஈவினிங் 4 o'clock கிடைக்கும். எல்லாமே 9 o'clock கிடைக்கும். 4 to 9. லொக்கேஷன் வந்து உக்கிரகாளியம்மன் கோயில், சயின்ஸ் பார்க்கு பக்கத்தில். உக்கிரகாளியம்மன் கோயில் ஆப்போசிட். எப்படி ஐடியா வந்து எப்படின்னா, ஹைதராபாத் போயிருந்தேன் சார். அங்கே ஒரு 10 நாள் இருந்துட்டு அங்கங்கே என்னென்ன போடுறாங்கன்னு பார்க்குறது. அதே மாதிரி வடப்பா வந்து என் பொண்ணு அங்கே நார்த்தில் இருக்காங்க, அவங்களோட ஐடியா அது. கார்ன் சமோசா, ஆனியன் சமோசா, வடை பாவ், அப்புறம் வாழைப்பூ வடை, எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் கடல் எண்ணெய் செய்கிறாரு. டெய்லிக்கும் வந்து ஆயில் மாற்றிட்டே இருப்பாங்க. வந்து ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வராங்க. ஸோ கார்ன் சமோசா சூடாக இருக்குது. சம்சாவில் கார்ன் வேறு லெவல் இன்னோவேஷனான ஐடியா. பீச்சில் இங்கே மட்டும் தான் கிடைக்கும். அது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உக்கிரகாளியம்மன் கோயிலுக்கு ஒரு 9 o'clock வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டு, வந்து சாப்பிடுங்க. பெஸ்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் HDFC பேங்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பானிபூரி கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் பானிபூரி சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. இங்கே தை பூரி, மசால் பூரி, ட்ரை பூரி அப்படின்னு எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் நான். ஸோ ரொம்ப ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸ்வீட் பூரி, ஒரு தயிர் பூரி, ட்ரை பூரி இருக்கு, பானிபூரி இருக்கு, மசாலா பூரி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது பானிபூரி பார்க்கும்போது சாப்பிட்றது. எப்படி சாப்பிட்றது, வடிவில் மாதிரி ஆகிட்டேன் நான் நினைப்பேன். எப்படி சாப்பிட்றது, போஸ்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும் போல. ஸோ ஃபர்ஸ்ட் தயிர் பூரி கிட்ட வாங்க. வாவ், சூப்பராக இருக்கு. வேற லெவல் டேஸ்ட், செம்ம அள்ளுது. அத்தன்டிக், அப்படியே நம்ம நார்த்தில் எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி இருக்கு. ஸ்வீட் பூரி இதில் பாருங்க, ஒரு முந்திரி இருக்கு, மசாலா இருக்கு, ஸ்வீட் அந்த எசன்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் அந்த காரம் ஏறுது, ஒரு பக்கம் அந்த ஸ்வீட் ஏறுது. வேற லெவலில் இருக்கு டேஸ்ட்டு, செம்ம. ரொம்ப செம்ம கூட்டம், பயங்கரமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா, அப்புறம் வந்து லாலிபாப்பு, ஈரல் எல்லாமே கிடைக்குது. ஸோ பெரிய கடையில போட்டுட்டு இருக்காங்க, செம்ம கூட்டமா இருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம கரூர் பைபாஸ் போற வழி, அதாவது நீங்க திலநகர்ல இருந்து வந்தீங்கன்னா கரூர் பைபாஸ் போற வழியில கிரியாஸ் பக்கத்தாலேயே தள்ளுவண்டி கடை இருக்கும். ஸோ செம்மையா இருக்கு. 60 பாருங்க,
நல்லா சாஃப்டா இருக்கு சிக்கனு, நல்லா சூடா இருக்கு. வாவ், செம்ம கூட்டம் அள்ளுதுங்க அப்படியே. ஆஹா, செம்ம சூடா இருக்கு. செம்மையா இருக்கு. சிக்கன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க சிக்கன். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு சிக்கன் பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கு. இந்த ஆனியனோட சாப்பிடும்போது ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கணும். சீக்கிரமாக வந்துடுங்க. வர மாதிரினா ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 6 to 10 இருக்கும். சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு லாலிபப் ஈரெல்லாம் கிடைக்கும். டேஸ்ட் டாப் மேட்ச் செம்மையாக இருக்குது. மஸ்ட் ட்ரை ஸ்பாட் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கடைக்கு போகலாம். கமான். பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா சாப்பிட வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா தேவரால் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இந்த முட்டை போண்டா பயங்கர ஃபேமஸ். சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. அண்ணங்கிட்ட வந்து முட்டை போண்டா வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது. ரெண்டாவது மற்ற கடைங்க மாதிரி அண்ணங்கிட்ட அந்த மாவு பார்த்தீங்கன்னா செரிமான தன்மைலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எவ்வளோ சாப்பிட்டாலும் போய்கிட்டே இருக்குது அண்ணங்கிட்ட. ரெண்டாவது அண்ணன் போகிற அந்த பெப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெப்பர் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா இயற்கை ரீதியாகவும் சளி இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட சரி செஞ்சிருது. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் சென்னை தான். இங்கே நண்பர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாப்புல. அதனால இங்கே பஜார் வந்தால் எப்பயுமே வந்து அண்ணங்கிட்ட சாப்பிட்டு போயிருது. 2 போண்டா சாப்பிடுவது ஆக்சுவலாக பயங்கர பெஸ்ட்டு. அதாவது கடை பேரே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. 15 ரூபா இங்கே கிட்ட வாங்கலாம். பாருங்களேன், இந்த முட்டை போண்டால அப்படியே பெப்பர்லாம் போட்டு செம்மையாக இருக்குது, சூடாக இருக்குது. தேவராவுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த கடை. பயங்கரமான ஃபேமஸ்ஸு. இந்த முட்டை போண்டா திருச்சியில் இருக்கிறவங்க சாப்பிடாம யாருமே இருக்க மாட்டாங்க. செம்மையாக இருக்கு. பெப்பர் இருக்குல்ல, இந்த பெப்பர் சூப்பரா இருக்கு. பெப்பர் இது காரமாவே இல்லை. பாருங்க, ஆக்சுவலா இந்த பெப்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டிலே செய்யற பெப்பரா. ஸோ இந்த பெப்பருக்காண்டி நிறைய பேர் வராங்க சாப்பிட்றதுக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. ஒர்த்து மஸ்ட் விசிட் பாட்டு இது. கண்டிப்பா இந்த முட்டை போண்டா சாப்பிட்டு பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து கரெக்டா கல்லறைக்கு ஆப்போசிட். மாரியம்மன் கோயில் மகாலட்சுமி நகர் கல்லணைக்கு ஆப்போசிட். 4 to 10. ஸ்வீட்டில் 10 வெரைட்டி இருக்கான். ஒயிட் சுகரு, நாட்டு சக்கரை சுகரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம், அப்புறமா குல்கந்து, பால்கோவா, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. சுத்தமாக ஆயிலே கிடையாதுங்க, பியூர் பட்டர். இந்த பட்டர்லாம் பார்க்கும்போது எங்கே இருந்து எடுக்கிறாருன்னு தெரியல. அண்ணன் வந்து டாப் நாச்சு. அண்ணன் வேற லெவலு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நம்ம பால் பண்ண பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் தரேன். ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ பால் பண்ணலேருந்து மார்க்கெட் போகிற வழியில், அந்த வழியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு இந்த கடையை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
விஷாலின் போட யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்தராக நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. மறக்காம நம்மளோட இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்க. நிறைய அப்டேட் அதுலேயும் வந்துட்டே இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு விஷால், நன்றி, வணக்கம், டாடா, பை. காந்த கண்ணி மிதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக்.